ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜோதிடம் மற்றும் பிரசன்னம் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு எடுத்தது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் விசிக சார்பாக எழில் கரோலின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக சு ரவின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அரக்கோணம் ரவி ஏடிஎம்கே ஜெயிக்கிறாரு. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக முனிரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நிற்கிறாரு. அவர் வந்து தனுசு ராசி, சனியுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஏடிஎம்கே சார்பாக சரவணன் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து கடகராசி, அவருக்கு குருவுடைய சப்போர்ட் இருக்குது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சரவணன். இவர் 2 பேர்த்துக்குமே வந்து சரியான போட்டியாக இருக்கும். இருந்தாலும் முனிரத்தினம் முன்னிலை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிக்கிறோம். அடுத்து ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காந்தி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறாரு, சிம்மராசி. அதிமுக சார்பாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து கார்த்திகேயன் ஒருத்தர் நிற்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா சிம்மராசிக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிடுச்சு. காந்தி தான் ஜெயிப்பார்னு கூட சொல்லலாம். ஆனால் இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை, கொடுத்து கெடுக்கும் அமைப்பு. வெற்றியை கொடுத்துருச்சுன்னா வேற ஏதாவது தொல்லையை வந்து குடும்பத்திலேயோ இல்லை வீட்டிலையோ கொடுத்து, இல்லை உடல்நிலையிலையோ கொடுத்து ஏதாவது சிக்கல் பண்ணும். அதனால் வந்து சம்மந்தப்பட்ட ஜாதகர் வந்து கரெக்டாக இருந்துக்கணும், வேட்பாளர் வந்து சரியாக இருந்துக்கணும். ராணிப்பேட்டையில் காந்தி ஜெயிப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் கொடுத்து கெடுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் ஈஸ்வரப்பா டிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. அவர் விருச்சிக ராசி. அதிமுக சார்பாக சுகுமார்னு ஒருத்தர் நிற்கிறாரு. இதில் வந்து நான் வந்து விருச்சிக ராசி பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா ஜாதகப்படி விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரசன்னம் பார்க்கும்போது சுகுமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் ஈஸ்வரப்பா ஜெயிப்பார் அப்படின்னு நான் வந்து முன்னிலை கொடுக்குறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத மே மாதம் 4ஆம் தேதி பார்ப்போம். உங்களுடைய ஆதரவு கொஞ்சம் நம்ம சேனலுக்கு கொடுங்க. இதன் மூலமாக கிடைக்கும் அனுபவம் வந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடியதாக இருக்கும். சமூகத்தில் பெரிய அளவிலான துன்பங்கள் வரும்போது மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஜோதிட கலை பெருமளவில் உதவி செய்யும் அப்படின்னு நம்புகிறேன். ஆதரவு கொடுங்க மக்களே.